சமுதாய ரீதியா புக்கம் சேரின்ட்டு பிரிச்சு பேசுறது எப்ப பாரு ஒரு மைண்ட்ல வந்து கேவலமான ஒரு எண்ணம் இருக்குது. சமுதாயத்தை சேர்ந்தவன் ஒரு காரணத்துக்காக ஓகேங்களா வேணும்னே ஜாதிய நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஜாதி போட்டுருப்பான். இவங்கள மாதிரி காணாமது மாதிரி மாக்காப்பா மாதிரி முட்டா பயில கிடையாது. அப்படி பேசக்கூடாது. இல்ல உண்மைப்பா அவ என்ன பேசியிருக்கா. எந்த சேனலுமே கூட தயவு செய்து அவர் வந்து எதுவுமே எடுக்காதீங்கன்ற அவரோட இன்டென்ஷன் அந்த பேட்டியிலே வெளியில வருது பாருங்க. யாரும் வாய்ப்பு கொடுக்காதீங்க, இன்டர்வியூ எடுக்காதீங்க. இவரெல்லாம் வந்து என்னோட வளர்ச்சியை தடுத்து நிப்பாட்ட முடியுமா? இது வந்து அவங்க எல்லாம் ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க சார். அவங்க யாருப்பா சொன்னது? யாருப்பா சொன்னது? அவங்க வளர்ந்துட்டாங்க சார். அப்ப நீங்க அவங்க கூட வளர்ந்துட்டாங்கன்னா பெருசா வரல இல்ல பெருசா வளரல இல்ல ஓகேங்களா. பெருசா வளரலன்னா கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. படங்கள்ல புக் ஆகி பிஸி ஆனவங்க டிவி சேனல் வர மாட்டாங்க. இன்ன வரைக்கும் குக் வித் கோமாளியில புகழ் கோமாளியா தான் உட்காந்துருக்கு. அப்படி புரியுதுங்களா? மாக்காப்பா அவரும் படம் நடிச்சிட்டாரு சார். அவங்க எல்லாம் 10 வருஷமா கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து நிக்கிறாங்க. அதாவது தரமான ஒன்று தான் நீங்க சீக்கிரமே முன்னேறுவீங்க. புரியுதுங்களா? அதுக்கு மேல கடவுளோட திறமை இல்லாதவங்களால விஜய் டிவில இவ்வளவு நாள் ஸ்டே பண்ணி இருக்க முடியாதுங்க சார். அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வளர்ந்துட்டாங்கன்னு அவங்க இப்போ விஜய் டிவில வந்துட்டு மாக்காப்பா வச்சு ஒரு ஷோ பண்ணா போகுமா, உங்களை வச்சு பண்ண ஒரு ஷோ போகுமா? ப்ரொடியூசர் யாரை நம்பி ஒரு ஷோவை கொடுப்பாங்க? இது வரைக்கும் மாக்காப்பா மேலேயோ புகழ் மேலே யாரும் அவ்வளோ அலோகேஷன் வச்சது இல்லை. ஏன்னா அதுக்கு மேல வந்து வளர்ந்து போனவங்க ஹீரோவானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப மாக்காப்பா அப்படி பண்ணணும்னா எல்லாரும் மேலேயும் பண்ணிருக்கணும், எல்லாரும் அலோகேஷன் வச்சிருக்கணும். அதனால உங்க மேல மட்டும் போறாங்க. உங்களோட வளர்ச்சி அப்படிப்பா. என்னோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்கு. முளையிலே கிள்ள ட்ரை பண்றாங்க. அது முடியாது. அசுர வளர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் எங்க முளையிலே கிள்றது? இப்போ வரைக்குமே கானா வினோத் வந்து தப்பா பேசுறாருன்னு சொல்றீங்க. அவர் என்ன பேசினா நீங்க எங்கேயுமே ரிவீல் பண்ணல. அவர் என்ன பேசினா தெரியாம நாங்க எப்படி? அவ்வளவு கேவலமான வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லணும்னு எங்க சட்டம் கிடையாது. பத்திரிகையிலே இல்ல சார் அது வேணாம்ட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க கிட்ட பர்சனலா சொன்னேன், இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல வேணாம்ட்டாங்க. லீடிங் நியூஸ் சேனல்ஸ்ல நீங்க சொன்னதோட போதும். ஒன்னொன்னுக்கு ஒரு நாகரிகம் இருப்பா. என்னென்ன வார்த்தைகளை சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆனா எனிவே கடவுள் இருக்காரு. ஓகேங்களா? பண்ண தப்புக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பண்ண தப்புக்கு அவருக்கு உண்டான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். இல்ல நீங்க குப்பம் சேரின்னு சொல்லி சாதிய பாகுபாடு நிறைய எப்பயுமே வந்துட்டு கம்யூனிட்டி தான் வெப்பன் எடுக்கிற. அப்படி எப்பா ஒரு மனுஷன் இல்ல அதனாலதான் உங்களை வந்து அவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணாத, பெண்கள் கிட்ட ஆபாசமா பேசாதன்னு சொல்லுங்க. ஆடியோ கிளிப்பிங்ஸ் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆடியோ கிளிப்பிங்ஸ் அதாவது பிசிஆர் ஆக்ட்ன்றது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறது. ஆனா எல்லாரையும் தப்பு பண்ணிட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு டக்குன்னு பிசிஆர் ஆக்ட்னா அந்த இடத்துல செல்லாது. ஓகேங்களா? அனைத்து மக்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயாவது நான் ஜாதி போஸ்ட்டு ஜாதி மத தலைவர்களை சந்திச்சு ஏதாவது பார்த்துருக்கீங்களா? எதுவும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போய் அந்த மாதிரி பண்ணா தெரியல. அவங்களுக்கு வெப்பன் ஒன்றும் தெரியலப்பா. இப்போ எல்லாருமே சொல்றது வந்து புகழ் காணவனத்து எல்லாருமே அப்பப்போ இங்கன்னு கிடையாது. பிக் பாஸ்லேயே பாரு அவர் நிறைய ஜாதி ரிலேட்டட் பேச்சு காணவனத்து நிறைய பேசியிருப்பா. அப்படி ஓகேங்களா? ஏதாவது ஒரு சண்டைனால அவர் எடுக்கிற ஒரே வெப்பன் கம்யூனிட்டி தான். கம்யூனிட்டினா அந்த ஜாதி பேரை சொல்லி திட்டிருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்ல சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா நானும் என்னைய வந்துட்டு நான் என்ன சமுதாயம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை அட்டாக் பண்றாங்கப்பா. ஒரு இன்டர்வியூ வந்து தெரியாம இப்ப இவங்கெல்லாம் வந்து பிக் பாஸ்ல வரப்ப எனக்கு முன்னாடி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா கானாவனதை பத்தி தெரியாது. ஒரு லவ் மேரேஜை பத்தி கேட்டாங்க. அந்த பண்ண பையன் ஆமா அவன் எங்க ஊர் பக்கம் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவன் மட்டும்தான் நான் சொன்னேன். அது பெருசா வெடிச்சிச்சு. அதுக்கு நான் வழக்கம் கொடுத்தாச்சு. பேசிக்கிட்டு இருக்கப்போ அது ஃப்ளோவில் வந்தது. இது சொல்றதுனால தப்பு இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் எங்க சமுதாயம் இவங்க எங்க இதுன்னு சொல்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால நான் வந்து சமுதாயத்தை சேர்ந்தவன் ஒரு காரணத்துக்காக ஓகேங்களா வேணும்னே ஜாதிய நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஜாதி போட்டுருப்பான். எல்லா மக்களும் தேவைப்பா. ஒரு விஷயம் நடக்குமா? ஏன்னா நானும் ஒரு ப்ரொஃபஷனல். இவங்களை மாதிரி காணாமது மாதிரி மாக்காப்பா மாதிரி முட்டா பயில கிடையாது. ஓகேங்களா? சோ ஒரு வேலை நடக்கணும்னா எல்லா மக்கள் அப்படி பேசக்கூடாது. இல்ல உண்மைப்பா அவ என்ன பேசியிருக்கா அவன் புரியுதா? என்ன பேசியிருக்கா? ஆமா பேசியிருக்கா அப்படின்னு எடுத்து பாருங்க. சும்மா எல்லாத்தையும் பார்க்காம பேசாதீங்க. நேத்து மீடியா எவிடன்ஸ் வெளியிடுங்க சார். கொடுங்க சார் எவிடன்ஸ் கொடுங்க. நேத்து அவர் பிரஸ் மீட்லயே அப்படிதான் சொன்னாரு. கர்மாந்திரம் பிடிச்சவன் இருக்காரு. புரியுதா? அப்படி அவன் பேசுறப்ப நம்ம சொல்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அவ்வளோ லேஸ்ல நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே பேசினதில்லை. ஓகேங்களா? பேசினா அதில் காரணம் இருக்கும். என்னோட பழக்க வழக்கமே வேறப்பா. நான் லவ்வபிள் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டீசெண்டாக தான் இருப்பேன். நானே இந்த லெவல் கொந்தளிச்சு போய் பேசுறேன்னா அப்பதான் செட்டில் உள்ளவங்க கேட்டாங்க. நிறைய பேர் பர்சனலாகவும் விஜய் டிவி பிரபலங்கள் ஃபீல் பண்ணாங்க. அண்ணே நாங்களாம் எவ்வளோ கலாச்சிருக்கோம். நீங்க வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. எத்தனவோ சூட் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க. என்னென்ன ஆச்சு என்னென்ன யோசிச்சு பாருங்கப்பா. ஒரு சூட் 2 சூட்டா இப்போ வரைக்கும் உங்களுக்கு யாராவது கால் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்காங்களா? நிறைய பேர் பேசியிருக்காங்க. யாரு சப்போர்ட் பண்ணாங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை பர்சனலா அவங்களோட கெரியர் பார்ப்பாங்க இல்லையா? இவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்கிறத நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணாங்க. எங்களுக்கு எல்லாமே இந்த மேட்ரு வந்துருச்சுனே. புகழ் தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு தேன்றது தெரிஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னாங்க. அப்புறம் இன்னும் மெயினான விஷயங்கள் நிறைய சொல்ல மறந்துட்டோம். அதான் இந்த மாதிரி 5 நாள் 3 நாள் கழிச்சு வந்து ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு வந்து சொல்றது
இதெல்லாம் மக்களுக்கே தெரியும்ப்பா, மக்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஏன் அன்னைக்கே வந்து வரவே இல்லை? ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்னு போயிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, அவங்க வரமாட்டேங்கிறாங்கப்பா, இழுத்தடிக்கிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து நீங்கள் சும்மா வந்து பேசுறதுக்கு அவங்க கிட்ட நம்ம வந்து இதுக்காக பேசல. உண்மைத்தன்மை இருந்தது அப்படின்னா இதுல உங்ககிட்ட நீங்க ப்ராப்பரான எவிடன்ஸ் கொடுத்திருந்தா கண்டிப்பா போலீஸ் வந்து, ஏன்னா வந்து எவிடன்ஸ் வந்து கேமரா தான் ஆய்வு இல்ல பண்ணணும். இல்ல உடனே வந்து போலீஸ் ரியாக்ஷன் எடுத்திருப்பாங்களே, ஏன் எடுக்காம இருக்காங்க? இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்தவரைக்கும் பெரிய அடிதடி வெட்டு குத்து இதுதான் கவனிப்பாங்க. இந்த மாதிரி தகராறுலாம் அதிகமாக கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணியாச்சு, வந்து கேமரா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, நான் ஆய்வு என்ன பண்ணுறது, நாளைக்கு பார்த்துக்கிறோம்னாங்க. நான் அப்பயும் சொன்னேன், ஷூட்டிங் முடிச்சு அவங்க கேமரா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் எப்படி அவங்க வந்து பிளேட்டை மாற்றுறாங்கப்பா, இது பிரேக்கில் எல்லாம் நடக்கல, பிரேக்கில் நான் தனி ரூம் கொடுத்தாங்க, ரூமில் தான் லஞ்சு சாப்பிட்டேன், நடந்தது ஷூட்டிங் ஸ்பாட்டு. அப்போ இத்தனை பேர் சேர்றப்ப இத்தனை பேர் சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக உண்மை வந்து அமைய போகாதுப்பா. எல்லாமே மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கல, பிரேக்கில் நடந்துச்சுன்றாங்க. பிரேக்கில் நடக்கல, பிரேக்குக்கு எனக்கு தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க, நான் யாரு கூடயும் தொடர்பு இல்லை, ரூமுக்கும் சாப்பாடு வந்துருச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போகிறேன், போய் இவ்வளோ பிரச்சனை. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுறது? என்னோட கம்ப்ளைண்ட்லேயே கேமராவை ஆய்வு பண்ணுங்கன்னா பிரச்சனை. கேமராவை பாருங்கள், அந்த ரெக்கார்டை பார்த்தாங்கன்னா உடனே போலீஸுக்கு தெரிஞ்சு போயிடும். எனிவேப்பா, உண்மை வந்து என்றைக்குமே ஜெயிக்கும். சத்தியத்தை வந்து யாராலையும் அழிக்க முடியாது. அந்த கேமராவை ஆய்வு பண்ணாங்கன்னா உள்ளே இருக்க எல்லாம் தெரியும். மாக்காப்பா எரியவே இல்லைன்ற அதுக்கு தான் நான் வயிறு எரிஞ்சு போய் அவர் பிள்ளை மேலே சத்தியம் மட்டும் நான் ஒத்துக்கிறேன். இது அவங்கள தரக்குறைவாக பேசுறது இல்லை, உண்மை வந்து அவர் ப்ரூவ் பண்ணட்டும். இப்போ அன்னைக்கு சீதா தேவி வந்து நெருப்பில் புலினா அவங்க மேலே உண்மை இல்லை, நெருப்பில் குதிச்சாங்க. அந்த மாதிரி இதுவரையும் அந்த இதை பண்ணட்டும். ஏன்னா எல்லாத்தையும் ஏமாற்றலாம், உங்களுக்கு தெரியாது. இல்லை சட்டத்தில் ஓட்டை இருக்குது, இதில் ஓட்டை இருக்குது, எல்லார் கண்ணையும் மறைக்கலாம், உண்மையை மறைக்க முடியாதுல்ல, மனசாட்சியும் மறைக்க முடியாதுல்ல. அவர் அப்படி தப்பே பண்ண நான் தான் என் தலைமையில் அடிக்கிறேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க சொல்லிட்டாங்க, சரி இவங்க வந்து கண்டென்ட் கிடைக்காம அவரை வந்து வைரல் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஆல்ரெடி வைரல் கண்டென்ட் பா. நான் ஒரு கோயில் போனாலே நான் ஒரு என்னோட இதெல்லாம் எடுத்து பாருங்க, நான் ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டாலே இருக்கிற எல்லா லீடிங் சேனல் வந்திருக்கா இல்லையான்னு பாருங்க. நான் ஆல்ரெடி பெரிய வைரல் கண்டென்ட். மாக்காப்பா திவாகரனா, இன்னைக்கு திவாகரன் இடையில கொஞ்ச நாள் உங்களை பத்தி பேசலன்றதுக்காக மறுபடியும் நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்குவா. நான் சரி ஓகே, என்னோட அப்டேட் பத்தி நான் கொடுக்கக்கூடாது, அதை நான் எப்போ கொடுக்கணுமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட படம் எல்லைக்கு ரிலீஸ், நீங்க பாருங்க என்னோட படத்துக்கு, என்னோட சீனுக்கு மட்டும் எவ்வளவு சவுண்டுன்னு பாருங்க. இதெல்லாம் தற்பெருமைக்காக இல்லை, காட்டலாமா? அதை எத்தனையோ பேர் நடிச்சிருக்காங்க. என்னோட சீனுக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட வரவேற்பு பாருங்க. ஆல்ரெடி நம்ம பெரிய மாக்காப்பாவுக்கு அங்கே மவுஸ் இல்லைப்பா, அதாவது ஃபெயிலியர் மெட்டீரியல். நேற்று கூட பர்சனலாக சில டைரக்டர் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் புகழோட வஞ்சகத்தை பாருங்க, யாருமே வாய்ப்பு கொடுக்காதீங்க. பிளானே நான் என்ன சொன்னேன், குக்கித் கோமாளியை விட்டு என்னை தூக்குறதான். அப்போ நேற்று வீட்லேயுமே என்ன சொல்கிறேன், அப்படி யாருக்கும் வாய்ப்பு கொடுக்காதீங்க. நேற்று சொன்னார், இன்னைக்கு 7-8 சேனல் இன்டர்வியூ எடுக்காதீங்கன்னாங்க. இன்னைக்கு 7-8 சேனல் இன்டர்வியூ புக் ஆயிருக்கு. அவங்களாலாம் என் வாய்ப்பை தடுக்க முடியுமா? அவங்களோட இன்டென்ஷனே இதுதான்ப்பா. அவரோட இன்டென்ஷன் அந்த பேட்டியிலே வெளியில் வருது பாருங்க. யாரும் வாய்ப்பு கொடுக்காதீங்க, இன்டர்வியூ எடுக்காதீங்க. இவரெல்லாம் வந்து என்னோட வளர்ச்சியை தடுத்து நிப்பாட்ட முடியுமா? இது வந்து அவங்க எல்லாம் ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க சார். அவங்க யாருப்பா சொன்னது வளர்ந்துட்டாங்கன்னா என்ன என்ன குட்டி பிள்ளைங்களுக்கு கேட்டா கூட மாக்காப்பா யாரு, புகழ் யாருன்னு கேட்டா எல்லாருக்குமே குழந்தைய கேட்டா கூட வாட்டர்மெலன் ஸ்டார் யாருன்னு சொல்லிப்பா. இவங்க எல்லாம் பார்த்துட்டு போயிருவாங்க. என்ன பார்த்து ஆரவாரம் பண்ணி மக்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. யார ரசிக்கிறாங்க இங்க? நீங்க பாத்திருப்பீங்க, உங்களை வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் மெட்டீரியலா மாத்துறாங்க, நிறைய பேர் திட்டுறாங்க. இவனை வந்து அப்படின்னு யாருப்பா சொன்னது? உங்களுக்கு எடுத்து காட்டவா எத்தனை பேர் இப்ப திட்டிட்டு இருக்காங்க, காட்டவா? மாக்காப்பாவை எத்தனை பேர் திட்டுறாங்க இன்னைக்கு காலையில. அதெல்லாம் காமன் வந்துட்டா எல்லாரும் எல்லாத்தையும் திட்டுவாங்க, வாழ்த்துவாங்க, எல்லாத்தையும் செய்யத்தான் செய்வாங்க. எத்தனை நியூஸ் சேனல்ல உங்களுக்கு காட்டவா? நீங்க மாக்காப்பாவை அவர் பேசுற ஸ்லாங் சரியில்லை, பண்றது சரியில்லை, கம்ப்ளைண்ட் பண்ணாம அந்த தம்பி போயிருக்கா. அப்படி இவர் ஏதோ உத்தமர் மாதிரி பேசுறாரு, இவர் டபுள் மீனிங் இரட்டை அர்த்தத்தில் பேசி உருவக்கேலி பண்ற நம்பர் தானே. இன்னைக்கு காலையில பாக்குறேன் செய்யாறு பால் விட்டு கிளி இழிச்சிருக்காரு. ஸோ எல்லாரும் எல்லாரை பத்தி பேச சொல்றாங்க, அது காரணம் கிடையாது. இப்போ நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல மாக்காப்பாவும் புகழும் போனா அவங்களுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லா இடத்துலயும் உங்களுக்கான என்னோட ஆரம்பம் அப்படிதான்ப்பா. என்னோட ஆரம்பமே இதுதான். நான் ஆரம்பத்துல அவங்க வளர்ந்துட்டாங்க சார். அப்ப நீங்க அவங்க கூட வளர்ந்துட்டாங்கன்னா பெருசா வரல இல்ல பெருசா வளரல இல்ல ஓகேங்களா? பெருசா வளரலன்னா கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. படங்கள்ல புக் ஆகி பிஸி ஆனவங்க டிவி சேனல் வர மாட்டாங்க. இன்ன வரைக்கும் குக்வித் கோமாளியில புகழ் கோமாளியா தான் உட்காந்துருக்கு. அப்படி புரியுதுங்களா? மாக்காப்பா அவரும் படம் நடிச்சிட்டாரு சார், நடிச்சு ஹிட் ஆகலப்பா, பெருசா ஹிட் ஆகல. ஃபெயிலியர்ஸ் நடிப்பு டெலிவிஷன்ல என்ன இருக்கோ அதை தான் அங்கேயும் பண்றாரு. அவருக்கு பெருசா நடிப்பு இல்லைன்னு சொல்லி ஓரங்கட்டி தான் ஒதுக்கி வச்சிருக்காங்க. எல்லாமே ஃபெயிலியர். அவங்களோட படத்துக்கு என்ன அதை ப்ரிவியூஸ் கூப்பிட்டு நான் பர்சனலாக அவங்க ப்ரொடியூசர் டைரக்டர் சொன்னதையும் சொல்ல வரேன், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஃபெயிலியர் மெட்டீரியல் ஒரு இடத்துலயே தான் இருக்காங்க. ஆபாசமாக பேசி ஒரு இடத்துல இவங்கெல்லாம் ஆரம்பத்திலேயே டெலிவிஷன் மூலியமாக வந்தவங்கப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக வீடியோ போட்டு மக்களை கேட்ச் பண்ணி மக்கள் செல்வாக்குனால தான் நான் டெலிவிஷனுக்கு போனேன். இதுதான் உண்மை. ஓகேங்களா? பிக் பாஸ்ன்ற பிளாட்ஃபார்ம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் போக முடியாதுப்பா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இந்த மாதிரி தான் கிண்டல் பண்ணாங்க. சும்மா இருந்தவனுக்கு உங்களுக்கு எத்தனை லட்சம் ஓட்டு விழுகும்? என்னப்பா பேசுறீங்க? எத்தனை லட்சம் ஓட்டு? 1 2 எத்தனை லட்சம்
ஃபர்ஸ்ட் வீக்ல பிக் பாஸ்ல ஓட்டு விழுந்துச்சு, நீங்க எடுத்து பாருங்க. அது மக்கள் ஆதரவுனால தானே நான் அவ்வளவு நாள் இருந்தேன். மக்கள் ஆதரவு இருந்தனால தான் அவ்வளவு நாள் இருந்தேன். என்னால டிஆர்பி இருக்கனால தானே திருப்பி நீ அமுச்சு வச்சாங்க. டைட்டில் வின்னர்னு போட்டாங்க. இதெல்லாம் உலகம்ப்பா. இதே கூல் சீரிஸ் அன்னைக்கு வந்து இவன் தான் டைட்டில் வின்னர், மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குனாரு. இன்னைக்கு லேட்டஸ்டா பாக்குறேன், ஏதோ ஒரு இன்டர்வியூல திட்டிருக்காரு. இதெல்லாம் சகஜம்ப்பா. ஒரு ஆள் வளர்ந்து வந்துட்டா நல்லதும் பேசுவான், கெட்டதும் பேசுவான். நம்ம குறுகிய காலத்துல வளர்ச்சி, ஓகேங்களா, குறுகிய காலத்துல பட வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு. நான் வந்து அவங்க கிட்ட போய் வம்பலுக்கு போகல. நான் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி கிடையாது. மக்களுக்கே அது தெரியும். போனா நீங்க பல இன்டர்வியூஸ்லாம் எடுத்து பாருங்க, ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பான். நான் எந்திரிச்சு போயிருப்பேன் தவிர அவனை திருப்பி திட்டி இருக்க மாட்டேன். நல்லா பாருங்க அந்த இன்டர்வியூ. இதுதான் என்னோட கேரக்டர். ஓகேங்களா, நிறைய இன்டர்வியூஸ் நிறைய அவமானப்படுத்திருப்பாங்க. தயவு செஞ்சு அதை எடுத்து பாருங்க. எந்திரிச்சு தான் போயிருப்பேன், வார்த்தைகளை வளர்க்க மாட்டேன். நான் இவ்வளவு கொதிச்செழுந்து வரேன்னா அதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் இயற்கையா யதார்த்தமா நடந்ததுப்பா. அந்த கான்ட்ரவர்சி வந்த எப்பயும் பாருங்க, அவர்கிட்ட என்னைய கொஸ்டின் கேட்டார். நான் எந்திரிச்சு போனேன். எந்திரிச்சு போனப்ப பின்னாடியே வரட்டிட்டு வந்து கேமரா எடுத்தாரு. அப்படி தப்பு பண்ணவங்களாம் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சு போனாங்க. நான் அடுத்த பிளாட்ஃபார்ம் இதோட ஒரு இவ்வளவுதான் அப்படின்னாங்க. சிரிச்சாங்க, கேள்வி பண்ணாங்க. கடவுள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சுப்பா. அதே கேட்டகிரி தான் புகழும். வாய்ப்பு கொடுக்காதீங்க. அப்பயும் அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி ஆட்களை வளர்த்து விடக்கூடாது அப்படி இப்படின்னாரு. இன்னைக்கு டெலிவிஷன் பக்கம் அப்படியே திருப்பி விட ட்ரை பண்ணுறாங்கப்பா. டெலிவிஷனுக்கும் ப்ரொடக்ஷனும் அவங்கனால எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கேட்டால் டெலிவிஷன்லாம் அவரை நிப்பாட்டுவாங்க. டெலிவிஷனில் சொல்லி தான் பண்ணாங்க. இல்லை உங்கள் மேலே தப்பு இல்லை, பிரச்சனை இல்லைன்னா வந்து விஜய் டிவி உங்களை வெளியில் அனுப்பியிருக்காங்கல்ல. இதெல்லாம் கடவுள் கொடுத்தோம். இந்த படம் இல்லை, என்னோட ஏஸ் எல்லாம் நடிச்ச படத்துக்கு இதுவும் இத்தனைக்கு பிபிஆர்ல. ஓகேங்களா, ரோஹிணிலாம் போனால் தேட்டரே இப்படி விசில் வரைக்கும். எனக்குன்னு இதுக்கு முன்னாடி நிறைய சோசியல் மீடியாவில் இருக்காங்கப்பா, யாருக்குமே அந்த சவுண்டு வரல. நானே பர்சனலாக இந்த படம்லாம் நான் உட்காந்து பார்த்தது, ஓரமாக உட்காந்து பார்த்தது. ஸோ இதுதான் உங்களுக்கு பொறாமை. என்னடா குறுகிய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு ஆள் வர முடியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டாக்டராக இருந்தேன், என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். சோசியல் மீடியாவில் வந்து ப்ரொமோஷன் பண்ணல, ஆபாசமா பேசல. எனக்கு தெரிஞ்ச நடிப்பை தான் நான் கொண்டு வந்து. அவங்களுக்கு என்ன சார் உங்க மேல பொறாம வரும்? வளர்ச்சிப்பா. இந்த மாதிரி இந்த மக்கள் சார் அவங்க எல்லாம் 10 வருஷமா கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க. அதாவது திறமைன்னு ஒன்று தான், நீங்க சீக்கிரமே முன்னேறுவீங்க. புரியுதாங்களா? அதுக்கு மேல கடவுளோட திறமை இல்லாதவங்களால விஜய் டிவில இவ்வளவு நாள் ஸ்டே பண்ணி இருக்க முடியாதுல்ல சார். என்னப்பா திறமை இல்லாதவங்களால விஜய் டிவில ஸ்டே பண்ணி இருக்க முடியாது. இதே சிவகார்த்திகேயன் அண்ணா வந்தாரு, திறமைனால வந்தாரு, கொஞ்ச நாள்லயே போயிட்டாரு. ஏன் உங்களால போக முடியல? ஏன் அவங்க இவ்வளவு நாள் இருக்காங்க? இப்ப விஜய் டிவில எவ்வளவு பேர் வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க. என்னப்பா, நான் அவங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்லலப்பா. ஆக்சுவலா நல்ல எண்ணம், அதிபயங்கர திறமை, மக்கள் வரவேற்பு இருக்கணும். அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா இப்ப இதே இது எதுவோ சிவகார்த்திகேயன் என்ன போஸ்ட் பண்ணாரு. இப்ப திருப்பி அவர் அவங்களால பிடிக்க முடியுமா? படத்துல பிஸி ஆயிட்டாரு. அதுதான் வளர்ச்சி. 15 வருஷமா இருக்காங்க இல்லையா, அது வளர்ச்சி. யோகி பாபா சொல்லுங்க வளர்ச்சி. காரணம் அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஹை குவாலிட்டிஸ். விஜய் சேதுபதி சார் எடுத்துக்கங்க, வளர்ச்சி. இவங்கள மாதிரி கிடையாது. திவாகருக்கு வாய்ப்பு கொடுக்காதுன்னு எந்த இடத்துல விஜய் சேதுபதி சார் சொல்லலை. அவங்க குணம், திறமை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் கடவுள் அளந்து கொடுப்பாரு. இதே பிக் பாஸ் ஃபினாலில வந்து பேசி அவரு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதன்னு சொன்னார்ப்பா. நான் சொல்றேன் இல்ல சொன்னாரு. நான் சொல்றேன், நீங்க கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்காதீங்க, அது தேவையில்லாம அப்படிலாம் கிடையாதுப்பா. வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னாரு. இதெல்லாம் அப்படிலாம் பேசாதீங்க, வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு புகழ் சொன்ன. அப்படி ஓகேவா? புகழ் வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு சொன்னா. உங்க சேனல் எது கூப்பிடுறீங்க? இவர் போனா நம்மளுக்கு கமர்ஷியல் வியூஸ் நல்லா போகுது, நம்ம காசு சம்பாதிப்போம் தான் நீங்க கூப்பிடுறீங்க. எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. அதுவும் நார்மலா தான் பேசுறாரு. இவர் ஒன்றும் தப்பு பண்ணல. புகழ் ஃபர்ஸ்ட் சொன்னதுமே எந்த இதுக்கும் வாய்ப்பு கொடுக்காதீங்க, நடிக்க வாய்ப்பு கொடுக்காதீங்கன்னு சொன்னா. அப்படி ஓகேங்களா? இப்படி சொல்றவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்காம போகும். அதே மாதிரி தான் நான் பழைய இன்டர்வியூ சேனல் சொன்னேன் இல்ல, நான் யார்கிட்டையும் நீங்க எல்லா இன்டர்வியூ சேனல்ஸையும் எடுத்து பாருங்க. யாராவது தப்பா பேசினா நான் எந்திரிச்சு தான் போவேன். யார்ட்டையும் போய் திருப்பி உட்காந்து ஆர்கியூலாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். புரியுதுங்களா? இதுதான் என் கேரக்டர். யாராவது தப்பா பேசினா கூட யாருக்கிட்டையும் அவ்வளோலாம் ரொம்ப ஏப்பா நீங்களும் தான் இன்டர்வியூ எடுக்கிறீங்க ஃபீமேல்ஸு. நான் நீங்க எத்தனையோ டைம் இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க, பேசுகிற டைம் கிடைச்சிருக்கு. இப்படியா பேசுவாங்க யாராவது எந்த ஒரு முட்டாளுமே ஹஸ்பண்ட் விட்டுட்டு ஏன்ட்டவான்னு சொல்ல மாட்டான். அவங்களால இது உலக நீதி தான்ப்பா. உலக நீதினா கொலை பண்ணவனே இப்படிதான் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க மேலே கேஸ் ஆயிடுச்சுன்னா 2-3 நாள் அட்வொகேட்டை பேசி ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இது உலக நீதி. கொடுத்துட்டு போட்டோம், நீதி நார்மலாக தான் ஜெயிக்கும். மாக்காப்பாவுக்கு அதுக்கேற்ற கூலி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே கானா வினோத் தான். நான் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்றேன். கானா வினோத்தும் புகழுக்கு திட்டமே நான் அந்த ஷோக்கு வரக்கூடாதுதான். இல்ல கானா வினோத்தை தொடர்ந்து ஏன் இவ்வளவு விமர்சனம் பண்றீங்க? அவர் வந்து ஏன்னா இன்னொரு இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க அவரை வந்து அஞ்சறிவு உள்ளவர் அப்படி. ஆமா. அவர் பேசின வார்த்தைகளை வந்து நான் இதுல சொல்ல முடியாதுப்பா. அவர் பேசின வார்த்தைகளை வந்து அவ்வளவு தரக்குறைவா ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? மக்கள் எல்லாருக்குமே தெரியும். கொதிச்சு போய் என்கிட்ட கேட்டாங்க. நேற்று மதுரை ஜெராக்ஸ் எடுக்க போக கூட சொன்னாரு,
அதனால பிக் பாஸ்லேயே உங்களை விரட்டி வந்து ரொம்ப தகவலாக பேசினார் சார், உங்களை டென்ஷன் படுத்தி தேவையில்லாத தலைவலியை உண்டு பண்ணாரு. ஸோ நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, ஓகேங்களா? நீங்கள் எப்பயும் போல நேர்மையாக உங்களோட வழியில் போங்க, தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக அணிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல மாக்காப்பாவா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த இன்டர்வியூல சொல்லிட்டாங்க. என்னன்னா, நாங்க வந்து சட்டப்படி பாத்துக்கிறோம், தயவு செஞ்சு அதை பத்தி இனிமே எங்ககிட்ட எதுவும் பேசாதீங்க. ஏன் அன்னைக்கு வரல? அதாவது இல்ல அவங்க சொல்லிட்டாங்க சார், உங்களை பொருட்டாவே எடுத்துக்கல சார், அதனாலதான் சார் அவங்க உங்க மேல வரல. நான் கம்ப்ளைண்ட் பண்ணா நீங்க அன்னைக்கு வனிதா ஆகணும், பொருட்டா எடுத்துக்கல என்ன கிடையாது. இல்ல அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அவங்க பதில் சொல்லுவாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தான் வரல, அதுதான் தப்பு. ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க முன்னாடி வச்சு தான் விசாரிக்கணும், ஓகேங்களா? புறமுதி காட்டிக்கிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் அப்படி என்ன பயம்? புறமுதி காட்டிக்கிட்டு அவங்க இல்லாதப்ப வந்து என்ட்ரி பண்ணக்கூடாது. உங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன சார் பயம் இருக்கு? தப்பு பண்ணியிருக்காங்களா? அவங்க மூஞ்சியும் 3 பேர் மூஞ்சியும் பாருங்க பேசுறப்ப. தப்பு பண்ணவங்களுக்கு பயம் இருக்கதான் செய்யும். ஏன்னா அவங்க அடிச்சது உண்மை, இருபுற இது வந்து இது வந்து வன்கொடுமை சட்டத்தில் வரும். எரியிறது, ஒருத்தவங்க இன்ட்ரி வந்ததுக்காக உங்களை அந்த மாதிரி பண்ணா தெரியும். உங்களை நிக்க வச்சு 7-8 பேர் அடிக்க வந்து உங்க குடும்பத்தை பத்தி திட்டி ஒரு ஆள் ராட வட்டி இறைச்சு இப்படி பல்முறை தாக்குதலுக்கு ஏன் வந்து உங்க மேல காட்டணும்? இப்போ ஏதாவது பொறாமதான். சரி, அதான் அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வளர்ந்துட்டாங்க. அவங்க இப்போ விஜய் டிவில வந்துட்டு மாக்காப்பா வச்சு ஒரு ஷோ பண்ணா போகுமா, உங்களை வச்சு பண்ணா ஒரு ஷோ போகுமா? ப்ரொடியூசர் யாரை நம்பி ஒரு ஷோவை கொடுப்பாங்க சொல்லுங்க? யாரை நம்பி ஒரு ஷோவை கொடுப்பாங்க? மாக்காப்பாவை நம்பி ஷோ கொடுக்கலாம்ப்பா. அவர் என்ன அப்புறம் அவர் என்ன வாங்கிட்டாலும் உங்க மேல பொறுமை இருக்கு, பொறாம இருக்க போகுது. அப்ப அந்த லெவல் மக்கள் சொல்லுவா. அப்ப நாளைக்கு மீடியால எவ்வளவு பேர் வராங்க. அப்ப இது வரைக்கும் மாக்காப்பா மேலயோ புகழ் மேலே யாரும் அவ்வளவு அலோகேஷன் வச்சது இல்ல. ஏன்னா அதுக்கு மேல வந்து வளர்ந்து போனவங்க, ஹீரோவானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப மாக்காப்பா அப்படி பண்ணணும்னா எல்லாரும் மேலேயும் பண்ணிருக்கணும், எல்லாரும் அலோகேஷன் வச்சிருக்கணும். அதுல உங்க மேல மட்டும் போறாங்க. உங்களோட வளர்ச்சி அப்படிப்பா. என்னோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்கு, முளையிலே கிள்ள ட்ரை பண்றாங்க, அது முடியாது. அசுர வளர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் எங்க முளையில கிள்றது? என்னப்பா அதான் அசுர வளர்ச்சி ஆயிடுச்சு. இருந்தாலும் வாய்ப்புகளுக்கு சொல்ல வரேன். மக்கள் முன்னாடி நம்ம தெரிஞ்சுட்டோம், அடுத்த வாய்ப்புகள் வந்து பெரிய பெரிய சோர்ஸ் நம்ம கையில கொடுக்கணும். யாருக்கு என்னதான் நடக்கும் பையன், நாளைக்கே கூட நான் பிக் பாஸ் ஹோஸ்ட் ஆகலாம். இதோட முடிஞ்சிருச்சுலாம் கிடையாது. நிறைய பேர் என்ன அப்படிதான் நினைச்சாங்க. ஆஹா, ஏற்கனவே ஒரு பெரிய சேனல்ல முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சு, கெரியர் முடிஞ்சு, ஆளை காணான்னாங்க. பட் புலி பதுங்கிறது பாயிறதுக்குன்னு யாருக்கும் தெரியல. நான் அப்படியே ஒரு மாசம் சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டேன், எந்த இதுலயும் வரல. அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல ஒரு பிளாட்ஃபார்ம் போன உடனே வெடிச்சிச்சு. அப்ப இதே உங்களை மாதிரி தான் நிறைய பேர். இல்ல இவ்வளவு இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, இனிமே விஜய் டிவி உங்களை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாப்பா. எனக்கும் டெலிவிஷனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, புரியுதுங்களா? அவங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும் நான் போய் பண்ணி கொடுப்பேன். சேனல் வந்து எங்களை தாய் வீடு மாதிரிப்பா. நல்ல வாய்ப்பு, ஓகேங்களா? நல்ல சம்பாத்தியம். விஜய் டிவினால உப்பு போட்டிருக்கோம், விஜய் டிவியோட உப்பை சாப்பிட்ருக்கோம், ஓகேங்களா? நம்மளோட கடன்லாம் அடைச்சிருக்கோம். ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இருக்கிறதே ஓரளவு சம்பளம் நல்லா உள்ளதுன்னா அது பிக் பாஸ் மட்டுமாப்பா. மற்றதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? உண்மைதானே நான் சொல்றது, ஓகேவா? ஸோ நல்லதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, நானும் அதை பயன்படுத்திக்கிட்டேன், ஓகேங்களா? மேலே இருக்க அதிகாரிகள்லாம் என்னை நல்ல விதமாக தான் நடத்துனாங்க. பிக் பாஸ் வந்துலாம் ஏப்பா இதே சொல்கிறீங்க, ஹோஸ்ட்டுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தேன். விஜய் சேதுபதி சார் திட்டினான்னு கூட சார்ன்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்ல மாட்டேன் பாருங்க. பிக் பாஸில் அப்படிலாம் மரியாதை கொடுத்தால்ப்பா, நாகரிகம் தெரிஞ்சால்ப்பா. சார் சொன்னாலுமே நான் எதுவுமே பேச மாட்டேன்ப்பா. பேசாமல் சார் நிற்பேன். அப்போ கூட சொல்லுவார், நீ பண்ண தப்புக்கு நீயே மௌனாஞ்சலி செலுத்தி அது வாக்குறேன்னு கேட்பாரு. அப்படியே பேசாமல் தான் இருப்பேன், ஓகேங்களா? அப்படிலாம் நாகரிகம் எந்த இடத்துலையுமே ஆங்கரோட சண்டை போட மாட்டேன்ப்பா. அவர் எரிஞ்சனால தான் இவ்வளோ பிரச்சனை. இதே ஆரி இருக்கார்ல, ஆரி அண்ணாவுக்கு எனக்கும் வாக்குவாதம், ஹெல்த்தியான வாக்குவாதம் இருக்குமே தவிர அவருக்கு எனக்கு அவர் கூட சேர்ந்து படமும் நடிச்சுட்டு மே மாதம் வரப்போகுதுப்பா. ஜூன் வரப்போகுது. மே மாதம் வேற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஜூன் மாதம் வேற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. நான் ஃபேமஸ் ஆகி 3 மாதத்துலேயே படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. அப்படி இது 3 இப்போ உங்களை காமிச்சேன் இல்லை, நான் வைரல் ஆகி 3 மாதத்துல இந்த வாய்ப்பு, இந்த வாய்ப்புக்கு இந்த லெவல் மக்கள் வரவேற்பு. நாளைக்கு கேரக்டர் ரோல வர்றப்ப எப்படி இருக்கும்? அதுதான் அவங்களோட பொறாமை. எத்தனையோ ஆங்கர் கூட, விஜய் சேதுபதி சார் கூட பிக் பாஸ்ல நீங்களே பாருங்க, திட்டினாங்கன்னா திட்டம் வாங்கிடுவேன், சாரி கேட்பேன், சாரி சொல்லாதீங்க திவாகர்னா அந்த தப்புக்காக வருவேன். நான் யாரையுமே குறை சொல்லலையே. பிக் பாஸ் வந்து முடித்தேன், வீட்டுக்கு போனேன், சேனல் சொன்னதை ஃபாலோ பண்ணேன், யாருக்குமே என்ட்ரி கொடுக்கல. நீங்கள் கேட்டப்பே நான் என்ட்ரி கொடுக்கல, நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணேன். இதுக்கு முன்னாடி நிறைய ஷோ ப்ரொடியூசர்ஸ் இவங்க எரிய விட்டிங்கன்னா நான் இவ்வளோ தூரம் வெடிக்கிறேன், அதை யாரும் ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க? பிக் பாஸில் போய் நான் யாராவது குறை சொன்னேன்னா நிறைய பேர் கூட என்னை வந்து திருச்சி விட்டாங்க. சேனல் மேலே வெறுப்பு உண்டாக்குற மாதிரிலாம் அவங்கள அப்படி பண்ணாங்க. அப்படிலாம் கிடையாது. எனக்கு அவங்க நல்ல வாய்ப்பு தான் கொடுத்தாங்க. இன்னும் இன்டர்வியூ பண்ணுறப்ப கூட தூண்டி கேட்டாங்க, விஜய் சேதுபதி சார் உங்களை டார்கெட் பண்ணுறாங்க. நான் யார்ப்பா சொன்னதுன்னு கேட்டேன். சாரோட டியூட்டியை பண்ணாரு, எனக்கு நல்ல மதிப்பு தான் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஆள் தான் பண்ணானே, எந்த குறையாவது நான் வச்சேன் சாரை பற்றியோ சேனலை பற்றியோ. இதே பிக் பாஸ் ஆரி அண்ணா கூட படமே நடிச்சிட்டேன். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அப்போ ஆங்கரிங் பண்ணார். மூஞ்சியை பார்த்துட்டு ஆக்டிவிட்டிஸை பார்த்து மறுநாள் அப்படியே தூக்கிட்டு போயிட்டார் அவர் படத்துக்கு, ஓகேங்களா? ஸோ எல்லாரும் நடந்துக்கிறத வச்சு தான் அவங்களுக்கு மதிப்பு எடுக்கும். இதே பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆரி அண்ணா கூடயும் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அதில் கேரக்டரோலாவே, அதில் தான் நான் கேரக்டரோலாக மாறுறேன். மற்ற இதெல்லாம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. இதில் தான் அவர் வந்துட்டு நல்லா பண்ணுறான், இவனை தூக்கி போடுவோம் அப்படின்னு தூக்கி போட்டு நான் ஷூட்டிங் வரலாதே பதறாரு. எங்கே அவனை காணா சீக்கிரம் வர சொல்லுங்க, டிக்கெட் புக் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தவங்களும் நடந்துக்கிறத வச்சு தான் அது ரெஃப்ளெக்ட் ஆகும்ப்பா. நான் போய் அப்படி பண்ணுறாலே கிடையாது, ஓகேங்களா? எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்பேன், மரியாதை கொடுப்பேன். தனி மனித தாக்குதல் நான் இவ்வளோ தூரம் வெடிக்கிறேன்னா அதில் காரணம் இருக்குது.
இதே ஆரியண்ணாவும் நிறைய கொஸ்டின் கேட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரே நம்ம என்ன பேசினாலும் சார் நீங்க இவ்வளவு அலோகேஷன் வச்சாலும் இல்லப்பா, நான் போலீஸா நிறைய இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நான் உங்ககிட்ட கேட்கற நிறைய ஒரே பேர் கூட டிராவல் பண்ணிட்டேன். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்றீங்களே ஏன் அவங்களுக்கு வரல எங்களுக்கு வரல, நானும் இவ்வளவு பேர் கூட, இவங்க ஒரு ஆள் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பெரிய நபர்கள் கூட, பெரிய பெரிய ஆக்டர் கூட நான் டிராவல் பண்ணிட்டேன். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நான் படங்கள் வரப்ப என்ன திருப்பி ஷேர் பண்றேன். பெரிய பெரிய நிறுவனம் தான். நேற்று LAKல நடிச்சேன், எங்கேயுமே நான் சொல்லவே இல்லை. எனக்கும் ப்ரொடக்ஷனும் நல்ல உறவு. போனேன், டப்பிங் பண்ணேன், காசு போட்டு விட்டாங்க, போனேன், எல்லாமே எனக்கும் அவங்களுக்கு உண்டானது. அது டிலே ஆனால் கூட டீசெண்டாக தாங்க போய் என்ன சொல்லும், போட்டு விடலையம்மா, லேட் ஆகுதேம்மா, எனக்கு அர்ஜென்ட் ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்பேன். எனக்கு எப்போ பாதிப்புன்னு வருதோ, எப்போ எத்தனை பேர் கூட நான் ட்ராவல் பண்ணுறோம், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ இந்த மாதிரி 1-2 பிரச்சனைகள் வருது சகஜம் தான்ப்பா. அதில் ஒன்று தான் இதுவும். மற்றபடி ரொம்ப டீசெண்டாக தான் நடப்பேன். இதே தாம்சன் சாப்பிட்டு கேட்பு பண்ணேன், ரொம்ப மரியாதையாக இருப்பேன். ஓகேங்களா? அதனால தானப்பா நான் எவிக்ட் ஆன உடனே என்னை ரூம் போட்டு வச்சு 2 நாள் என்னை தங்க வச்சு சூட் முடிஞ்சுதான்ப்பா அமிச்சாங்க வீட்டுக்கு. அப்பயே நான் சண்டை போடல. அப்பயும் இதே நல்லா இருந்தாங்க, நிசாக்கா தான் இருந்தாங்க. அப்போதான் அக்கா பாராட்டுறாங்க, நீ நல்ல பையனா இருக்கடா திவாகர், அறந்தாங்க நிசா, அந்த அது இது எது சூட் இருக்குல்ல, அப்போ பாராட்டுறாங்க, அப்படி பாராட்டுறாங்க. நீங்க என்ன பேசினாலும் இல்லப்பா. போலீஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாருமே எவிடன்ஸ் தான் கேட்பாங்க. எவிடன்ஸ் அந்த proper கேமரா தான், evidence-ஆ- எவிடன்ஸ் அந்த கேமரா. அவங்க ஆய்வு பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா. ஸ்டேஷன்லயும் சரி விடுங்க, இது என்ன சின்ன பிரச்சனை, அவங்க மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க அவங்கள அப்படின்றாங்க. சரி சார் ஸ்டேஷன்ல வர சொல்லுனா மாக்காப்பாவுக்கு மட்டும் இல்ல 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும். இல்ல நீங்க உங்ககிட்ட எவிடன்ஸ் கொடுத்தா நான் மாகாப்பா தப்பா இருப்பாரு, அந்த எவிடன்ஸ் கொடுக்குறேன்றது முதல்ல என்னோட சரியா? லெட்டரை நீங்க காமிச்சுக்கோங்க. இல்ல அது கேமரா சரியான்னு கேக்குறேன். என்னப்பா? நான் கேக்குறேன், இப்போ உங்களை பத்தி உங்களை அடிக்கிறாரு, உங்களுக்குள்ள ஒரு செட்டுக்குள்ள சண்டை வருது, இதுக்கான எவிடன்ஸை நீங்க எடுத்து கொடுக்கறது தான் முறையா இருக்கும். அவர் கெஸ்ட் நான் எப்படி ஹவுஸ்ல எடுத்து இருந்தாரு, கொடுக்கணும்? அவர் ஈசிஆர்ல இருந்தாரு, இல்ல அதை நான் அது முறையான பேச்சான்னு கேக்குறேன். நான் எப்படி அந்த எவிடன்ஸ் எடுத்து கொடுக்க முடியும்? போலீஸ் தான் இல்ல இது சரியா? முதல்ல உங்களை பத்தி ஒரு எவிடன்ஸ் கேக்குறாங்க, நீங்க அவர் உங்களை தாக்குறாரு அப்படின்னா நீங்க அதுக்கான எவிடன்ஸை கொடுக்கணும். அவர் எங்க இருந்தாரு, யாரு கூட இருந்தாருன்ற எவிடன்ஸை கொடுக்கறது முறையான்னு கேக்குறேன். அதனால தான் இந்த மாதிரி காட்டல. அவர் பர்சனல் மேட்டர் ஈசிஆர்ல ஒரு பெண்கள்கிட்ட தப்பா நடந்ததெல்லாம் நான் அதனால தான் அதை வந்து இது பண்ணல. சரி அதான் ஒரு பர்சனல், நான் லைட்டாக சொல்லிட்டு விட்டுட்டேன் தவிர, அதே மாதிரி தான் புகழா இருக்கட்டும், மலேசியா மேட்டர் லைட்டாக சொல்லிட்டு விட்டுட்டேன். அவங்க என்னென்னமோ பர்சனலாக பேசினாங்கப்பா. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், அதை நம்ம என்ன எதுவாக லீகலாக சந்திச்சுக்கிறோம். கண்டிப்பா அவங்களும் லீகலா சந்திக்கிறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க இன்டர்வியூல சொல்லிட்டாங்க, நான் எல்லாத்தையும் சட்டப்படி பாத்துக்கிறேன். நானும் சட்டப்படி பாத்துக்கிறேன்ப்பா. பாக்கலாம் இதுல யாருடைய அதான் நான் ஆதாரம் ஸ்ட்ராங்கா ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, நீதி நேர்மை சத்தியம் தான் ஜெயிக்கும். இந்த மாதிரி ஃப்ராடு நான் எத்தனையோ பேர் கூட ட்ராவல் பண்ணிட்டேன். அவங்களோடலாம் வராத சொந்தம் இவங்களோட ஏன் வருது? அதையும் நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனையோ ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டோம் விஜய் டிவில, எத்தனையோ டைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இதுதான் போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு எனக்கு இவ்வளவு அநீதி நடக்காம நான் ஏன் இவ்வளவு குதிச்சு போனேன்? ஒரு ஷூட் 2 ஷூட்ல ஆரம்பத்துல இருந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். இதே சேனல் தான் என்னை வளர்த்து விட்டது, அதையும் நான் இல்லைன்னு சொல்லலப்பா. நான் என்னதான் ஒரு லெவல் வளர்ந்தாலும் இன்னும் அதிகப்படியான வளர்ச்சி. பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், அதை எனக்கு குறுகிய விரைவில் கொடுத்து நம்மளை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. இதே மாதிரி தான் அப்பயும் என் மேலே அலிகேஷன். எப்படி உங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சு, லட்சக்கணக்கான ஓட்டு அடிச்சு தூக்கி நம்மளை பத்தி தப்பா பேசினவங்களுக்குலாம் அவர் இப்படிதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி பாக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த கேஸ் எடுத்து என்ன இல்லப்பா, மக்கள் பாக்குறாங்க. முட்டாள்கள் பார்க்கலாம், கிடையாது. ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறேன், மக்கள் முட்டாள்கள் கிடையாது. 3 நாளா அவர் எங்க போய் ஒளிஞ்சாருன்னு தான் எல்லாருமே கேட்கறாங்க. அப்படியே பாதிக்கப்பட்டவங்க தான் அந்த வலியும் கஷ்டமும் தெரியும். அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல கிடையாது கிடந்தார். 3-5 நாள் கழிச்சு அட்வொகேட்டை வச்சு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆஜராகிறத மக்கள் பார்த்துக்குவாங்கப்பா.